மனக்கண்கள் திறக்கப்படும். நம்ம பார்த்தோம் 27ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்லுகிறார், நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்படியா கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதே நான் நாடுவேன். நம்ம ஒன்னை கேட்டு நாளை நாடுவோம். ஆனா தாவீது ஒன்னை கேட்டார், அதையே நாடினார். என்ன தாவீது கேட்கறீங்கன்னா, ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய ஆலயத்துல தங்கி இருப்பதையே நாடுவேன், ஆலயத்துல கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி. அல்லேலூயா, எல்லாம் சொல்லுவேன். ஆலயத்துல கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி. நாம எங்க ஆட்களை பார்க்க வரல, ஆராதனைய பார்க்க வரல, ஆண்டோடைய மகிமையை பார்க்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னொன்னு சொல்றேன், இதே ஏசாயா தீர்க்கதரிசியும் சில காரியங்கள் சொல்ல போகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை காணும் போது அவர் சொல்லுகிறார், பூமி எங்கும் கர்த்தருடைய மகிமையினால், சொல்லுங்க, பூமி எங்கும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. அப்ப என்னன்னு எனக்கு பர்சனலா ஆண்டவர் உணர்த்தினது நான் தான். அல்லேலூயா. பக்கத்துல சொல்ல, நீங்க தான் அந்த மகிமை. இப்ப மகிமை தேவனுடைய வீடு முழுக்க என்ன நிரம்பி இருக்கு. இப்ப நீங்க பக்கத்துல இருக்கவங்கள அப்படி பாத்தீங்கன்னா பிரச்சனையே இல்ல. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, என்ன மகிமைங்க சொல்லுங்க. கொஞ்சம் சந்தோஷமா தான் சொல்லுங்களேன். சிலர்லாம் பொய் சொல்ல மாட்டோம் தேவ சமூகத்துல சொல்றீங்க, ஆனா சொல்லுங்க. அல்லேலூயா. பண்ணி குட்டியா போடுது நாய், பூனை, எருமை, தேவன். அல்லேலூயா. சோத்திரம். இத கூட எப்படி பாக்குறீங்க தெரியுமா? இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டு கூட நான் திருந்த மாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, தேவன் தேவர்களா கூட்டி போட்டிருக்கிறார். ஆமெனா? அப்பா ஆமென். நாளைக்கே அம்பானி சொத்தை உங்க பேர்ல எழுதி வைக்கிறேன் ஜேம்ஸ் சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஊரை விட்டு ஓடுவேன். ஆமா, உங்க கூட குடும்ப நடத்துறதுக்கு கிளம்புடா. அது ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல. அல்லேலூயா. அதோட பெரிய நம்முடைய ஆண்டவர் பெரிய பணக்காரர். அவருக்கு பிள்ளைங்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம். இதுக்குதான் இவ்வளவு காசுப்பட்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த ஏசாயா என்ன சொன்னா, நம்ம ஒவ்வொரு ஆண்டோடைய மகிமையா நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ஆலயத்துக்கு வந்தா கூட ஆட்களை அல்ல, அவங்க போடுகிற ஆடைகளை அல்ல, கண்களை அல்ல, அவங்க அந்த தலை சீவுறது, அவங்க அதெல்லாம் இல்ல. போன வாரம் இப்படி வாரி இருந்தாம்பா, இந்த வாரம் இப்படி வாரி இருக்காம்பா, அப்படி இல்ல. போன வாரம் பின்னாடி உட்காந்தாம்பா, பத்தியா இந்த வாரம் என்ன தட்டு முன்னாடி போய் உட்காந்துட்டாம்பா, அப்படி இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு. சில ஆட்கள்லாம் வீட்டுல குழந்தைய கொஞ்சவே மாட்டாங்க பாருங்க. சில நேரம் எண்ணெயும் சேர்த்துதான் எத்தி இடுப்புலயே மிதிப்பாங்க வீட்டுல. ஆனா ஆலயத்துக்கு வந்து பார்த்தா அப்படியே வாரி அணைச்சி தூக்கி மல்ல வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி அல்ல. ஆலயத்திலே வரும்போது தேவ மகிமையை நான் பார்க்கணும். ஆமென். இப்பவே சில லைட்டா 3ஆம் வானத்துக்கு போது பாக்குறீங்க. ஆமா, அத வந்து அந்த மகிமை அப்புறம் பாத்துக்கலாம். சரிதான், நான் இப்ப வாசிக்கலாம். இது 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 6வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாம் வேதம் அறிந்தவர்கள் அப்படிங்கறதுனால உங்களுக்கு ஆல்ரெடி தெரிந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்ரம். ஆண்கள் பகுதியில மட்டும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. பெண்கள் பகுதியில் சொல்லுங்க. நான் மட்டும் தனியா சொல்லணுமா? அப்புறமா சொல்றேன். நான் நிறைய எப்படி சொல்லுவேன். படிக்கலாம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் பாருங்க. நம்முடைய மனக்கண்கள் திறக்க ஒவ்வொரு தேவ மனுஷனும் மனக்கண்கள் திறக்கப்படணும். அல்லேலூயா. ஆமா, மனக்கண்கள் திறக்கப்படணும். அது ரொம்ப முக்கியமான காரியம். அதுக்கு நிறைய நான் சொல்ல போனா நமக்கு நேரம் இருக்காது. குறிப்பிட்டு எடுத்து வந்ததை நான் உங்களுக்கு சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். படிக்கலாம். 6வது அதிகாரம் அதோடைய 17வது. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தாவே. கைய பிடிங்க சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்க தான் வந்து நீங்க தான் எலிசா, பக்கத்துல இருக்கவங்க தான் உங்க வேலைக்காரங்க. அப்படி நினைச்சுக்கோங்க. இப்ப நீங்க யார் கை பிடிச்சிட்டு அப்படி விட்டாவதா இல்லையா? எப்படி சொன்ன பாருங்க. கைய பிடிங்க, சொல்லுங்க பாப்போம். கர்த்தாவே. பெரிய ஆளா இருந்தா இவருங்க, சின்ன பையனா இருந்தா இவன் சொல்லுங்க. சரியா? 19 எல்லாத்தையும் அவன்றாதீங்க. சொல்லுங்க, கர்த்தாவே, இவர்கள் கண்களை திறந்தருளும்.
சொல்லுங்க, திறந்தருளும். பார்க்கும்படி திறந்தருளும். அல்லேலூயா. கேப்ல மரியாதை நாம பேசுனீங்களா? இல்லல. ஆமா, சோத்திரம். இவன் அவன். சரி, இங்க பாருங்க, எதை பார்க்கும்படி கண்களை திறந்தருளும்னு எலிசா வேண்டுகிறார்னா, முந்தின வசனம் சொல்லி இருக்கிறது, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எல்லாம் சொல்லுவோமா? அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் அதிகம். அல்லேலூயா. நம்மோடு இருக்கிற தேவன் வல்லமையுள்ளவர் அப்படிங்கறத பார்க்கும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். அல்லேலூயா. நமக்கு இந்த சம்பவம் தெரியும். சீரியா அந்த ராஜா, அந்த படைகள் எல்லாமே வந்து சமாரியாவில் இருக்கிற தேவனுடைய ஜனங்களை தாக்கும்படி அழிக்கும்படி புறப்பட்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. இப்ப மேட்டர் என்னன்னா, சீரியா இந்த தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமா யுத்தத்துக்கு வரும்போதே இந்த எலிசாக்கு கர்த்தர் சொல்லிடுறாரு, எப்பா என்னுடைய மக்கள் அழிக்கும்படியாக எதிரி வாராம்பா, நீ போய் ராஜாக்கு வந்து சொல்லிடுப்பான்னா, அவன் அங்க பிளான் பண்ணும்போது ஆண்டவர் இங்க வெளிப்படுத்தி அவன் இஸ்ரவேலின் ராஜா கிட்ட போய் சொல்லிடுறாரு. உடனே அவன் என்ன பண்றான், அங்க வந்து பாதுகாப்பெல்லாம் போட்டு அந்த யுத்தத்தை நடக்க விடாதபடி பண்ணிடுறான். இது சீரிய ராஜாவுக்கு ஒரு மண்டை குழப்பம். அல்லேலூயா. இந்த சம்பவம் ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன் அப்படின்ற மாட்டோம். கையை உயர்த்தி கட்டுக்கு பார்ப்போம். ஏற்கனவே படிச்சிருக்கேன், படிச்சு மறந்துட்டேன்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். சோத்திரம். இப்பதான் கேட்கிறேன்றவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். அப்ப நான் எந்த கூட்டத்தை நம்புறது? சரி, இப்ப சீரிய ராஜாவுக்கு மண்டை குழப்பம். அவர் சொல்றாரு, எல்லாரையும் கூட்டி வச்சு, பைபிள்ல அப்படி இருக்கு, அதை என் பாஷையில சொல்றேன், எல்லாத்தையும் கூட்டி வச்சு, நம்ம கூட்டத்துல ஒரு கருப்பாடு இருக்குதுடா, நம்ம பண்ற பிளான்லாம் எதிரில் என்ன பண்றாங்க? கொஞ்சம் சீர்ச்ச முகத்தோட கேளுங்க, சரியா? அப்படியே சீரியஸ் எல்லாம் பாக்காதீங்க. அப்புறம் அப்படிலாம் பாக்காதீங்க. ஓகே, பக்கத்துல பாருங்க, கொஞ்சம் சிரிங்க. சொல்லுங்க, கொஞ்சம் சிரிங்க. பயந்துட போறோம் அவங்கள பார்த்து. பாருங்க, என்னடா ஒரு கருப்பாடு இருக்குடா, பிடிங்கடா அந்த கருப்பாடை தேடி கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சீரிய படையிலேயே ஒருத்தன் சொல்றான், ராஜாவே லூஸ் மாதிரி பேசாதீங்கப்பா, ஏன்னா அந்த ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் எப்படிப்பட்டவர்னா, அதாவது எனக்கு என்ன மேட்டர்னா, தேவனுடைய தீர்க்கதரிசி குறித்து, தேவனை குறித்து, ஆண்டவருடைய வல்லமையை குறித்து ஆண்டவர் ஆராதிக்கிறவங்களுக்கு அறிவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நமக்கு அந்த அறிவு கொஞ்சம் இருக்க மாட்டேது. ஆனா எதிரி நாட்டுல தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமா எழும்பி வந்த இவர்கள் இந்த தேவனை ஆராதிக்கிறார்கள் என்று தெரிந்து வந்தாலும் செத்து போவோம் என்று அறிஞ்ச ஒருத்தன் சொல்றான், அவர்கள் ஆராதிக்கிற தேவனுடைய தீர்க்கதரிசி வந்து இருக்கிறான், அவன் பள்ளி அறையில நீ பேசுவல்ல அத கூட சொல்லிடுவான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீ மனைவி கூட உட்கார்ந்து பேசுவல்ல, நம்ம ஆண்டவர் அவ்வளவு மட்டமானவர் அல்ல, அவன் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர்னு அவனுக்கு அறிஞ்சிருக்கிறான். அல்லேலூயா. உடனே தூக்குங்கடா அந்த எலிசாவன் ஆள் அனுப்புறாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிறபடி ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு ஒரு ராணுவமே வருது. பக்கத்துல பா சொல்லுங்க, சாதாரண ஆள் கிடையாது. சொல்லுங்களேன் கைய பிடிச்சி. எனக்கு ஏன்னு புரிய மாட்டேது. உனக்கு ஏதாவது புரியுது? எவ்வளவு விஷயமா பயங்கரமான விஷயம் சொல்றேன். ஒரு ரியாக்ஷனே கொடுக்க மாட்டீங்களா? பக்கத்துல பா சொல்லுங்க, ரியாக்ஷனே இல்லையா? நான் வந்து சாதாரண ஆள் இல்ல நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறேன், இதாண்டா 20 வருஷமா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரியே லுக் விடுறீங்க நீங்க. அல்லேலூயா. நான் எப்படிப்பட்டவன்னா ஒரு ராணுவத்துக்கு சமானமானவன் நான் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களை நீங்க நம்புறீங்களா? பக்கத்துல பா சொல்லு. இவ்வளவுதான். நான் யாரு? ஒரு ராணுவத்தை ஒரு ஆளை பிடிக்க ஒரு ராணுவமே வருது. சரி, கிட்டையாவது வந்துதா? நேரா வந்தா என்ன பண்ணிருக்கணும்? தூக்கின் போகணுமா இல்லையா? இந்த எலிசாவை பிடிக்கிறதுக்கு சுத்து போட்டானுங்க வேற. ஏய், ராணுவம் சுத்தி நிக்குதுடா, ஒரு 10 பேர் போங்கடா, போய் அவனை தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்லலாமா இல்லையா? நான் இதை படிக்கும் போது நான் உணர்ந்தேன், கிட்ட வர முடிஞ்சு தொட முடியல பாருங்க. அல்லேலூயா. பக்கத்துல கொஞ்சம் கிட்ட வர முடியும், அவனை தொட முடியாது. ஏன்னா நீ எலிசாவா இருந்தீனா. அல்லேலூயா. இது கம்மியான ஆமீன். உன் பக்கத்தில் 1000 பேரும். சொல்லுங்க, உன் பக்கத்தில் 1000, வலது பக்கத்தில்
என்ன சேஃப்டிங்க கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்காரு. என்ன சேஃப்டிங்க இது? இல்லடா 1000 பேர் விழுந்துட்டாங்க. ஆமா ஆண்டவரே, பக்கத்திலே விட்டாங்க. ஆண்டவர் சொல்ற ரைட் சைடுல திரும்பி வரும், ஐயோ 10,000 பேர் விழுந்துட்டாங்க. அணிகாதரா. அல்லேலூயா. பயப்படாதிருப்பாய். இந்த வார்த்தையில படிச்சிருக்கீங்களா பைபிள்ல? பயப்பட மாட்டாய், பயப்படாதிருப்பாய் அப்படின்னா தெரியாது. படிச்சிருக்கீங்களா இல்லையா? திகிலுக்கு தூரமாவாய், பயப்படாதிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். அல்லேலூயா. இந்த நீங்க ஆண்டவர் வந்து பாஸ்ட் டென்ஸா அது ஃபியூச்சர் அப்படி சொல்றதுதான் பைபிள் அதிகமா இருக்கும். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். அங்க என்ன முடியுது சொல்லுங்களேன் ப்ளீஸ். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப இன்னும் இந்த சங்கீதத்திலே 90 சங்கீதத்திலே ஒண்ணு வரும் அந்த வார்த்தை, பயப்படாதிருப்பாய். அல்லேலூயா. அப்ப கிட்ட வருது, தொட முடியல. இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி இது இது யாருக்கு நல்லாவே தெரியும்? இந்த சீரிய படைகள்லாம் கிளம்பி வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் கண்டிப்பா ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கண்டிப்பா சொல்லியிருப்பாரு தானே. ஆனா எலிசா தீர்க்கதரிசி அந்த வீட்டை காலியே பண்ணல பாருங்க. நம்ம பல நேரங்களில் பிரச்சனை வருதுன்னு சொன்னாலே ஆண்டவரோடு கூட அதிகமா ஐக்கியம் இல்லைன்னா அங்க இருந்து ஓட தான் பார்ப்போம். என்ன மாதிரி நான் காலி பண்ணி வந்தேன் இப்ப 4 மாசத்துக்கு முன்னாடி. நான் எப்படி யோசிச்சேன்னா, ஆண்டவரே நான் சண்டை விட விரும்பலப்பா, ஒருவேளை நீங்க என்ன வீரனா மட்டும் வாழ்த்துருந்தீங்க இன்னும் 8 இனிப்புல மிச்சிருப்பேன் போய். நீங்க சமாதானமா இருன்னு சொன்னீங்களா? பக்கத்துல ரொம்ப அசிங்கமா பேசினாங்க ஆண்டவரே. ஆனா உங்க நாம மகிமைக்காக கிளம்பி வந்துட்டேன் ஆண்டவரே. நமக்கு என்ன தெரியாது, கோவம் வந்தா கூட கெட்ட வார்த்தை வர மாட்டேது. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க, கைய பிடிங்க சொல்ல மாட்டீங்க, சொல்லுங்க முகத்துல, எனக்கு என்னவோ தெரியலங்க கெட்ட வார்த்தை வரவே மாட்டேங்குது. என்ன சொன்னாங்க அவங்க? ஐயோ ஜேம்ஸ் போய் சொல்ல வச்சிட்டாங்க ஆண்டவரே, அவன் நல்லா இருப்பானா அப்படின்னு சில பேர் பேசுறீங்க. ஆனா உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு கோபம் பண்ணாலும் பாவம் செய்ய மாட்டாங்க. நம்ம மக்கள் எப்படிதான் வந்துக்கிறாங்க கோபத்தை மாட்டி பாருங்க. அல்லேலூயா. அதான் தலை நிமிடிய மாட்டான். அல்லேலூயா. பாருங்க, கிட்ட வருது, தொட முடியல. ஆனா பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்தையும் காலி பண்ணல. வரட்டும்டா பாத்துக்கலாம். எனக்கு ஒண்ணு தெரியும், என்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். எலிசா உடனே அவர் வேலைக்காரர் இல்லையா, என்ன பண்ணாருன்னா அவரு 1க்கோ 2க்கோ வந்தாரான்னு தெரியல. அப்படித்தானே இருக்கும். காலையில எதுக்கு வருவாங்க? திடீர்னு நைட்டு 2 மணிக்கு தூக்கம் பட்டு முடிக்கும் நமக்கு, ஜெபிக்கிறதுக்கு இல்ல. அல்லேலூயா. கிளம்பி வெளியே வருவோம். வரும்போது சுத்தி இருட்டா இருக்கும். ஆத்தடி கதவு ஓரத்துல யாரும் நிக்கிற மாதிரியே இருக்கும். அது மாதிரி எலிசா வந்தார். எலிசாவுடைய அந்த வேலைக்காரர் வெளியே வந்தாரு. வெளியே சுத்தி பார்த்தா என்னது, வந்துட்டீங்களா? என் கூட வந்துட்டீங்களா? அந்த படத்தை கொஞ்சம் அப்படியே பாருங்க, சுத்தி எப்படி லைட்டா கொஞ்சம் மேல பாருங்க, ஓட்ட ஓட்டியா இருக்கா. சுத்தி படைகள் கத்தி கப்படாவோட பயங்கரமான ஆயுதத்தோட யார் ராணுவமே உடனே குடுகுடுன்னு உள்ள ஓடி போறாரு. ஆத்தாடி ஆண்டவரே, எலிசா தீர்க்கதரிசியே, உங்க பிறந்த நாள் என்னன்னு எனக்கு தெரியாது, நீங்க என்னைக்கு பிறந்தீங்க எனக்கு சத்தியமா தெரியாது, எனக்கும் தெரியாது. நான் தான் அமாவாசையில பிறந்தேன் எங்க அம்மா சொன்னாங்க. நீங்க எப்போ நீங்க தெரியாது, ஆனா உன்னோட என்னோட டெத் டே எனக்கு தெரியும், இன்னைக்குதான் அப்படின்ட்டு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு கார்பரேஷன்ல போய் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு சொந்தக்காரங்க சொல்லி வச்சிரு, இன்னைக்கு டெத் டே அப்படின்னா எலிசா சொல்றாரு. பக்கத்துல சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க, உரைக்கிட்டு நமக்கு உரைக்கிட்டு சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் சாவு சொல்லி யோசிப்பீங்க நீங்க. காலையில நீ அதுதான் ஆரம்பிச்ச. ஆனா நான் சொல்றேன், தேவனுடைய அனுமதி இல்லாம என் தலையில இருக்கிற ஒரு மயிரையும் கொடுக்க முடியாது. ஆமேனா? பைபிள் பாஷையில சொன்னா கொஞ்சம் கெட்ட வார்த்தை மாதிரி தான் தெரியுது, ஆனா அப்படிதான் சொல்லணும். பக்கத்துல சொல்லுங்க, என் தலையில இருந்து சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் விசுவாசத்துக்காக சொல்லுங்க, என் தலையில இருந்து தேவனுடைய அனுமதி இல்லாம பிரச்சனையோ பிசாசோ கஷ்டமோ நஷ்டமோ வியாதியோ ஒரு மயிரையும் விடுங்க முடியாது. ஏன்னா எங்க அப்பா தலையில மயிரெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறார்.
அல்லேலூயா. சில பேருக்கு பெலிஸ்திய படைகள் பின்வாங்கலாம், தேவ அனுமதியோடு பின்வாங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, உங்க வாழ்க்கையில முடி விழுதுன்னா நீங்க தேவ சித்தம் செய்றீங்களோ இல்லையோ, உங்களை அறியாமலேயே கர்த்தர் உங்க தேவ சித்தம் செய்ய வைக்கிறார். முடி விழுது தேவ சித்தம் சொல்றேன். அல்லேலூயா. உங்க முடி தேவ சித்தம் செய்யுது. எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்றேன் தெரியுமா? உங்க முடிக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. பார்த்து சொல்லுங்க, என்ன மாதிரி தேவ சித்தம் செய்யற நீ. அல்லேலூயா. ஏன் நான் சொல்றேன்னா, தேவ அனுமதி இல்லாமல் தேவனோடு நடக்கிற ஒரு சபையை, ஒரு ஊழியத்தை, ஒரு தேவ மனிதனை அவனுடைய தலையிலுடைய முடியையும் கூட பிடுங்க முடியாதுன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் தேவனோடு நடக்கிறவனா இருக்க வேண்டும், அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, நீங்களும் நானும் தேவனோடு சஞ்சரித்தால் நம்மோடு இருக்கிறவளையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆமெனா. அன்னைக்கு எலிசாவால நம்பாத உயிர் தப்பிச்சுது. அடுத்து எனக்கு ஆச்சரியமான காரியம், ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும்னு சொன்னா, அவன் பார்க்கிற தரிசனம் ரொம்ப ஆச்சரியமானது. நான் அதை பல முறை படிச்சேன், உங்களுக்கு இது விளங்குச்சான்னு பாருங்க. அவன் என்ன பார்த்தான்? எல்லாம் சொல்லுங்க ப்ளீஸ், எல்லாம் சேர்ந்து ப்ளீஸ். அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் அந்த மலைகள் நிறைந்திருக்கிறதையும், அடுத்த வார்த்தை இல்ல அத இதோ அப்படிங்கிற வார்த்தை ப்ளீஸ். இந்த வார்த்தை மறுபடியும் படிமா ப்ளீஸ். இதோ அவருடைய வேலைக்காரனை சுற்றிலும் இல்ல இதோ எலிசாவை சுற்றிலும். நீங்க கேட்கலாம், என்னடா லூச் மாதிரி சொல்றேன், அங்கதானே அவன இருக்கான். நான் சொல்றேன், அல்லேலூயா அல்லேலூயா. எவன் ஒருத்தன் மனக்கண்கள் திறக்கப்பட்டவனாக தேவனோடு சஞ்சரித்து தேவ பாதுகாப்பை உணர்ந்து கொண்டிருக்கிறானோ, அவனை சுற்றி மாத்திரம் தேவாக்கினி பாதுகாக்கிறான். அல்லேலூயா. பல நேரங்கள்ல நம்ம கூட இருக்கணும், நம்மளை பத்தி தெரியாது. ஆமெனா. நம்ம வேல்யூ நமக்கே பல நேரங்கள்ல தெரியாது. அதனாலதான் நம்மளை பத்தி நம்ம என்ன குறைச்சி பேசிக்கிறோம், ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டுக்கிறோம். இன்னைக்கு காலையில ஆண்டவர் உங்களோட சொல்ல விரும்புகிற ஒரு காரியத்தை நான் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உணர்றேன். நீ ஒரு ராணுவத்துக்கு சமானமானவங்கிறத மறந்து போற. ஏன்னா நீ நானும் ஆராதிக்கிற தேவன் சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர். நான் தனியா இருக்கிறேன் அப்படிலாம் சிலர்லாம் அடிக்கடி இந்த வார்த்தையை தேவனுடைய பிள்ளைகள் சொல்றாங்க. நான் திடீர்னு நான் செத்துட்டா நீ என்னம்மா பண்ணுவேன்? ஒன்னும் பண்ண மாட்டேன், குளிச்சுட்டு சாப்பிட்டு வேலைக்கு போயிடுவேன். திடீர்னு இது என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? திடீர்னு சில லூசுங்க உட்காந்து கற்பனை வேற பண்ணணும், கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு அப்படிலாம் இருக்கு. இந்த பாட்டுலாம் பாட வேண்டாம், சரியா? ஆமா, நமக்கும் நம்முடைய நீங்க ஒரு வசனம் பாடிச்சுமே, மனப்பாடம் வசனம் படிச்சுமே. எத்தனை பேர் சொல்றீங்க மனப்பாட வசனம்? எனக்கு அந்த வார்த்தை திருப்பி போச்சுப்பாங்களேன். தேவன் நீதிமானோடு இல்ல, தேவன் நீதிமானோட இருக்கிறார். அப்படின்னா என்னத்தனா, ஹேய் நீ என்கிட்ட வாங்கிட்டீங்கன்னா நான் உன் புள்ள கூட இருப்பேன், நான் உன் பிள்ளையோட பிள்ளை கூட இருப்பேன். புரியுதா? நீ உன் பிள்ளை கூட இருந்த, சேர்த்து போயிட்டு என்கிட்ட வந்துட்ட. ஆனா நான் இங்க உன் கூட இருக்கேன், கீழே உன் புள்ள கூடவும் இருப்பேன். புரியுதா? பக்கத்துல புரிஞ்சுதா இல்லையா? என்ன சொல்றாங்க? இதுதான் என்ன வாழ்க்கை? மனக்கண்கள் திறக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அதனால நம்ம இனிமே பாட வேண்டிய பாட்டெல்லாம் என்ன தெரியுமா? என்ன பாட்டு பாடலாம்? இந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி பாட்டு சொல்லுங்க பாப்போம். சரி, 18 வரையும் நம்ம யோசிச்சுனே இருப்போம். பாருங்க, சொல்லுங்க, இந்த கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். தேவ சபையோ தேவ பிள்ளையோ எவன் தொடை நினைத்தாலும், எவன் அழிக்க நினைத்தாலும், எவன் ஒன்றுமில்லாமல் செய்வேன்னு நினைச்சாலும்,
நம்ம அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வரும். யாரு? ஒருத்தர் கிளம்பி வந்தாரு, பங்கிடுவேன், வெட்டுவேன், குத்துவேன், கொள்ளையிடுவேன் அப்படின்னு பஞ்சிடலாம். அவன் தான் பலமா பேசிட்டு வந்தான். ஆண்டவர் பாக்குறாரு, ஏன்டா சரி பேசிக்கோ, சாவ போறவன் பஞ்சிடலாக பேசிட்டே வா, அப்படியே கொள்ளையிடுவேன், அப்படியே இப்படியே பேசிக்கிட்டே வந்தான் பாருங்க. செங்கடல் வரைக்கும் வந்துட்டான். செங்கடலை பார்த்தாலும் நம்பிக்கை வந்துருச்சு உனக்கு. ஆத்தாடி மாட்டினீங்களா பார், எங்களோட தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது பார் அப்படின்னு சொல்லி நம்ம கூட்டம், நம்மள மாதிரி ஒரு கூட்டம், ஐயோ நாங்க சாவ போறோம். மோசையை பிடிச்ச அந்த நேரத்துல கூட எகிப்துல கல்லறைகள் இல்லைன்னு சொல்லி எங்களை எங்க கொண்டு வந்து விட்டு, அப்ப கூட இவங்க என்ன எதுலதான் சாவணுமா? கல்லறை தான், கடல்ல தான் சாவன். சரித்திரமாவா தான் சாவதுன்னு முடிவாகி போச்சு. எங்கதான் சாவணுமா? எங்களை கொல்ல வந்தியா, எங்களை வந்து அப்படி பண்ணியா, இப்படி பண்ணியா அப்படின்னு அவன் அங்க இருந்து பஞ்சிடலாக பேசினா வந்தா பாருங்க. நம்ம ஆண்டவரா, நம்ம மோசையா, அவரு என்ன பாவம் நம்மள மாதிரி. அல்லேலூயா. ஆண்டவரே, 20 லட்சம் பேர் கற்பனை பண்ணி பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு மோசை கிட்ட, எனக்கு அந்த வசனம் இன்ன வரைக்கும் புரியவே இல்லைங்க. நீங்க எப்படி சொல்றது எனக்கு? மோசே என்ன பார்த்துட்டு இருக்கிற, அந்த கடலை பிளந்து விடுன்றாரு. நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஏய், இந்த கேக்க வெட்டு, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படி. ஏய் மோசே அந்த கடலை பிளந்து விடு அப்படின்றாரு. மோசேக்கு எப்படி இருந்திருக்கும்? எதுவுமே பிளந்து விடுறதா? நான் நினைச்சு நீங்க நானே பயத்துல பீதியில இருக்கிறேன். ஏன் உயிருக்கே பெண்ணே இல்ல, நீங்க வந்து நீ ஜோக் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ ஆண்டவர் சொன்ன, ஹே ஒரு கடலை பிளந்து விடு. அப்புறம் எப்படி பந்து விடுறது, எப்படி கிட்ட போவா, இல்ல ஏதாவது கொஞ்சம் அறுக்கவா, ஹே கையில எல்லாம் வச்சுக்கிற கோல் நீக்கா, கடலு கலந்துச்சு. சொல்லுங்க பாப்பா, பக்கத்துல பக்கம் இவ்வளவு சீர் நீ சாவ மாட்டே. அல்லேலூயா, அல்லேலூயா. பஞ்சிடலாக பேசினே வந்தாம்ப. நீங்க தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுக்கு விரோதமா பஞ்சிடலாக பேசினவனெல்லாம் அழிய மாட்டான், நீங்க வாழ்றத பாப்பான். சோத்திரம், அவன் சீக்கிரம் ரசிக்கப்பட போறான். அல்லேலூயா. எனக்கான தீர்க்க தரிசனம் ஆண்டவரே, குடும்பத்தை ரட்சிக்க ஆண்டவரே. இன்னொன்னு தெரியுமா, நைட் எல்லாம் கர்த்தர் ஒரு கீழ் காற்றை அனுப்புனாராம். ஆனா பைபிள் என்ன இருக்குன்னா, நாசியின் சுவாசத்தினால. அப்ப நான் இப்படி கூட யோசிச்சேன், ஒரு 2 நிமிஷம் மூச்சை இழுத்து பிடிச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அப்படிதான். ஆனா இங்க பாருங்க, ராத்திரி எல்லாம் நான் விசுவாசிக்கிறேன், ராத்திரி எல்லாம் என் ஆண்டவர் அம்மா வரவே மாட்டேது எனக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னை காப்பாத்த ஆண்டவர் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டாங்க. ஆமேனா? பக்கத்துல சொல்லுங்க, எவ்வளவு பெரிய தெய்வம் உயிரையா கொடுத்துருக்கிறாரு. நீ உட்காந்து இது கடவுள் மாதிரி உட்காந்து இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, வீர பரம்பரை. ஆமே. என்ன பரம்பரை? யாருக்கும் அங்க முட்டை தூக்கி வருது. என்ன பரம்பரை? என் ஆண்டவர் என்னை கொல்ல அல்ல, வாழ வைக்கிறது. ஒரு கர்த்தருடைய தாசன் சொன்னார், நீ மட்டும் தேவனுடைய பிள்ளையான்னு நம்ப ஆரம்பிச்சுன்னா கல்லறையில போய் 4 நாள் தூக்கி எடுத்து வாழ வைப்பாரு. நீ மட்டும் தேவனுடைய பிள்ளைனா, தேவனை நம்பினா, அல்லேலூயா, கல்லறைக்குள்ள போனா கூட யாரா சொன்னா நீ செத்து போயிட்டேன்னு, வா வா வாழ்ந்துக்கோ அப்படின்னு பண்ணுவார் ஆண்டவர். ஆமேனா? இன்னைக்கு தீர்க்க தரிசனம் இதுதான். நமக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட்ட வாழ்க்கை தேவனுடைய பிள்ளையை வாழணும். ஆமேனா? அங்க பக்கத்துல இந்த பக்கம் பாருங்க, நீங்க அந்த பக்கம் பாருங்க. சொல்லுங்க, கண்ணை திறந்து பாருங்க. எதை பார்க்கணும்? எதை பார்க்கணும்? நம்ம எல்லாம் பாத்துக்கிறீங்களா? பாத்துக்கினே போய் குளிக்கல டொருன்னு போயிடும். ஆனா ஒரு குருடர்களாவது நம்ம அவங்கள வந்து மதிக்கணும். பாருங்க, யாராவது ஒரு குருடர் தவறி கீழே விழுந்தாங்க நியூஸ் கேட்டிருக்கீங்க? இல்ல. நம்மள அங்க குளிக்குது யாரு? அந்த வழியா 4 தடவை போயிருக்கிறேன் நான், 5ஆவது தடவை விழுவேன். நீ பாக்குறியா? ஆனா அவங்க ஆவிக்குரிய கண்களை பாக்குறாங்க. ஆமா, பாக்குறாங்க. அவங்க எல்லாம் பைபிள் நிறைய படிக்கிறாங்க. திடீர்னு திண்டுக்கலுக்கு போகும்போது நம்ம எல்லாம் வந்திருந்தாங்க, சேகரன் எல்லாமே, பார்வையற்றவர்களும் வயசானவங்களும். எஸ்ரா என்ன பண்ணிட்டான், திடீர்னு நீங்க தான் செய்தி கொடுக்கணும்ட்டான். நான் நினைச்சேன், ஐயா
இவங்க கிட்ட நான் என்ன பேசுறது, மனசெல்லாம் பதட்டமாய் போச்சு. நானும் யோசுவா பாஸ்டர் இருக்கிறார்ல, நான் வந்து அவர் பேச விடும், ஊழியக்காரர் கணப்பன் பேசுறா, அவரை பேச விடும். அவர்ல நீங்க யாரும் நீங்க எல்லாம் கணம் பண்றாங்க, நீங்க முதல்ல அவன் ஒரு கால ஒரு மனசெல்லாம் உண்மையாவே சொல்றேனே, நீங்க எல்லாம் எவ்வளவு அழகா உட்காந்து தூங்காம கேக்குறீங்க தெரியுமா? ஆனா உங்க மத்தியில நிற்கும் போது ஒரு வீரனை போல உணர்கிறேன். ஆனா அவங்க முன்னாடி நிற்கும் போது எனக்கு சுத்தமா கையும் ஓடல காலம் ஓடல, எல்லாம் ஒரு மாதிரியா உட்காந்து இருக்காங்க. ரூத்துக்கு அன்னைக்கு கேட்க வெட்டினாங்க, என்ன ரூத்துக்கு கண்ணீர் வடிச்சுட்டாங்க. அன்னைக்கு நாடர் வார்த்தையை சொல்றதுக்கு முந்தி நின்ட்டேன். நினைத்து எப்படி சொன்னேன்னா, உங்களை பார்த்து நாங்கெல்லாம் கத்துக்கிறதுக்கு வந்துக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் இருந்தும் கூட எங்களுக்கு பல நேரங்கள் நம்பிக்கை இருக்க மாட்டுது. ஆனா ஒருவேளை சொந்தங்கள் உங்களை இழந்தாலும், சொந்தங்கள் உங்களை வெறுத்தாலும், நீங்க தேவனுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோங்க, நாங்க கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு சில வார்த்தைகள் சொல்லி முடிக்க கத்தனுக்கு உதவி செஞ்சா. அதான் நான் நினைச்சேன், கத்தர் நம்மளை இங்கேயும் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, அவனை தானே சொல்றான். உங்களுக்கு என்ன கொஞ்சம் கூட ரியாக்ஷனே இல்லாம சில பேர் எடுத்துமா சொல்றீங்க. நாங்க பட்ட கஷ்டம் அவங்க பண்ணோமா இல்லையா? சரி, இன்னைக்கு இந்த எலிசா சம்பவத்துல நாம ஒண்ணு பாக்குறோம். என்னன்னா, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் அதிகம். இன்னொரு காரியம் என்ன, இந்த அக்னிமயமான ரதங்கள் தேவனுடைய பரலோகத்தின் பாதுகாப்பு இந்த எலிசாவை சுத்தி இருந்ததுனால இந்த பரலோகத்தின் பாதுகாப்பு போய் எதிரில ஒன்னும் அழிச்சிடல பாருங்க, அது இவர்களை பாதுகாக்கிறது. இன்னொரு காரியத்தை நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா சரியான காமெடியா இருக்கும். என்னன்னா, இந்த படைகளை எலிசா சொல்லிடுவார், இந்த சீரிய படைகளுக்கு கண் மயக்கம் உண்டாகட்டும்னு அவன் அப்படியே ஒரு கண்ணு மயக்கத்திலேயே இருக்கான். முன்னாடி நிக்கிறது இப்ப யாருங்க? எலிசா கிட்டே வந்து கேக்குறாங்க, இங்க வந்து எலிசான்னு உங்களுக்கு யாராவது தெரியுமா? இங்க இஸ்ரேலின் ராஜாவை பாத்துக்கிறீங்களா? உடனே எலிசால வாங்கடா, நீ தான் கூட்டின்னு போற. பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் எப்படி பண்றாரு, கூட்டின்னு போறாரு. யாரு? எலிசா. ஒரு சீரிய படைகளையே ப்ளீஸ் இதுக்கு நீங்க உள்ள போய் நம்ம பர்சனலா நீங்க கனெக்ட் பண்ணி படிச்சீங்க வச்சுக்கோங்களேன், நீங்களாம் கண்டிப்பா கையை தட்டுவீங்க நம்புறேன். தட்ட மாட்டாங்க தெரியும். அல்லேலூயா. அப்படியே கூட்டும் போற, வாங்க 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 வாங்க. அவனுங்களும் அப்பாவி நிறைய வராங்க. ஐயோ எனக்கு இது படிக்கும் போது சிரிச்சு அதுக்கப்புறமா எலிசாக்கு அங்க போனவன ராஜா கிட்ட போன உடனே ஒரு படியே நிக்குது. ஆண்டவர் எலிசா சொல்றாரு, ஆண்டவரே இப்ப இவங்க கண்ணை திறந்து விட்டுருங்க. இப்ப இவனுங்கெல்லாம் கண்ணத்தை வந்து பாக்குறானுங்க, பதறி நிக்கிறானுங்க. எங்க நிக்கிறானுங்க? ஆத்தாடி எதிர்கிட்டே வந்து சிக்கிட்டோம்டா. உடனே இவரு நம்மள மாதிரி ஒருத்தர் இருப்பார்ல, எலிசா கிட்ட, ராஜா தீர்க்கதரிசி இவங்கெல்லாம் நான் போட்டு தள்ளிட்டுமா? எலிசா இல்ல, நீயே சண்டைக்கெல்லாம் போவாதுன்னா, எவனா ஒருத்தன் டொக்கா மாட்டினா அவனை வச்சு என்ன பண்றது? நமக்கு நீங்க யாரையாவது திட்டுற ஆள்லாம் பாருங்களேன், எதிர்த்து பேசாத ஆள் நம்ம திட்டினே இருப்போம். டொக்கா ஒருத்த மாட்டிங்கன்னா அவனை அப்படியே கிண்டல் பண்ணி அப்படியே ஒரு இன்னமோ மாதிரி மாட்டினவங்க இன்னமோ ரொம்ப டொக்கு மாதிரி அப்படியே பேசி இப்ப சொல்றாரு, வெட்டிட்டா போட்டுட்டா குத்திட்டான்னு எலிசா சொல்றாரு. ஐயோ, அதனாலதான் இப்படி கிடக்குது. அவனுங்க எல்லாம் சோத்த போடுங்கிறாரு. உன் சத்ரு பசியா இருந்தால் அதெல்லாம் இந்த பக்கம் கேக்குது. எங்கங்க நான் எத்தனை தடவை கேட்டேன், சோறே போட மாட்டேன் எங்க வீட்டுல. அல்லேலூயா. சோத போட்டு அவனும் பத்தமா தாக்குறானு. அவனுங்களுக்கு சாப்பிடும் போது என்ன தோணும், ஆச்சாரி எப்ப வெட்டுவானுங்க தெரியல, சாவ போல தெரிஞ்சிச்சு, சாப்பிட்டு சாவலாம். என் தேவனுடைய ஜனத்தை எதிர்க்க வந்தா கர்த்தர் அவ்வளவு கேவலமா மாத்திடுறார். யாரு? அந்த ஒரு மனக்கண்கள் திறக்கப்பட்ட அப்படி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி யோசிச்சு பாருங்க. எதுக்காவது பயப்படுவோன்றீங்க. இப்ப எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே எலிசா சொல்றாரு, வீட்டுக்கு போங்கடா எல்லாரும். எப்படி போங்கடா. அவனுங்களும் ஆஹா நீ தாயா தேவ மனுஷன், இப்பதான் தெரியுது உங்க ஆண்டவரே அவ்வளவு பவராகிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரை போலவே நீங்களும் மன்னிச்சு விட்டுறீங்க பாருங்க, ஊட்டி விட்டுட்டாங்க. நான் நம்புறேன் இந்த நாட்கள் எப்படிப்பட்ட அற்புதங்கள் நம்மை கொண்டு நடக்க போறோம். ஆமீனா.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க விரும்புனீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும். ஏசப்பாவை நம்பினவங்கள ஏசப்பா கைவிட்டதாகவே. அல்லேலூயா. ஜான் நாக்ஸ்னு ஒரு தேவ மனுஷனை குறித்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். கொஞ்சம் கவனிக்க முடியும், உங்களை கேட்கிறேன். ஜான் நாக்ஸ் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கை வைத்து காட்டுங்க பார்ப்போம். ஜான் நாக்ஸ் ஸ்காட்லாந்து தேசத்துக்காக, அந்த ஸ்காட்லாந்து தேசத்துடைய எழுப்புதலுக்கு காரணமான தேவ மனுஷன். அவங்களுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் இருந்தாங்களாம், ஒரு லேடி. அவங்க பேரு மேரி. என்ன? ரத்த மேரி. ஏன்னா தேவனுடைய ஜனங்களை கொல்றவங்க. அவரு ஸ்காட்லாண்டுடைய அவங்க மனைவி கேட்பாங்களாம், ஜான் நாக்ஸ தூங்கவே மாட்டீங்களா, எப்பவுமே பிரேயர்ல இருக்கீங்க. சொன்னாராம், ஸ்காட்லாந்து ஆண்டவர் ரட்சிக்காத வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். எப்படி இல்லை இது? நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி ரத்த மேரி சொல்றாங்களா, நான் இங்கிலாந்துடைய ராணுவத்துக்கு கூட பயந்தது கிடையாது. ஆனா ஜான் நாக்ஸ்னு ஒருத்தாங்க முழங்கால் போட்டானா இங்க என் உடம்பெல்லாம் எரியுது அப்படிங்கிறாங்களாம். ஆமேனா? இதெல்லாம் நம்ம 25 வருஷமா இப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்டுக்கிட்டு ஆமேன் போட்டுக்கிட்டே வந்துட்டோம் பாருங்க. அல்லேலூயா. நம்ம எவ்வளவு பெரிய ஆளு பாருங்க. கேட்ட ஒரு 2 நாள் ஆண்டவரை என்னையும் ஜான் நாக்ஸை போல மாற்றும் ஆண்டவரேன்னு கவுந்தச்சு தூங்கிடுது. உடனே ஏதாவது கனவு கட்டுறது, கர்த்தர் ஜெபத்துல ஏதோ தரிசனம் காட்டினார்ன்றது. ஆனா யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபம், ஜான் நாக்ஸுடைய ஜெபம், ஸ்காட்லாந்தை தாரும் இல்லையே சாகிறேன். என் கிராம ஊழியத்துல ஒரு ஊழியர் சொல்லி கொடுத்தாரு, ராகேல போல கேட்கணுமா, பிள்ளை கொடும் இல்லையே சாகிறேன். இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் தேவனுடைய தாசர்கள் வாழ்ந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எனக்கெல்லாம் சின்ன வயசுல நிறைய ஆசையோட ரட்சிக்கப்பட்டேன். அதெல்லாம் நனவாவே போயிடுமோன்ற பயத்துல என்ன வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒரு சபையில ஒரு விசுவாசியாவே இருந்துட்டு ஒரே ஒரு சாதாரணமான ஆர்டினரியா ஒரு மனுஷனா வாழ்றதுக்காக இங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைக்கவே இல்லை பாருங்க. ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனும் ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவ அந்த உலகத்துல செயல்படும். ஆமேனா? தேவனை அறியாத பிள்ளைகள் நம்மை விட பணக்காரர்களா இருக்கிறாங்க. பணமா நம்முடைய நோக்கம்? பெரிய வீடு கட்டிருக்கிறான், அதுவா நம்முடைய நோக்கம்? நம்மளோட நல்ல துணி கொடுத்துறான், அதுவா நம்முடைய நோக்கம்? உங்க பீரோல எத்தனை சவரனுக்கு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் பங்காளங்களுக்கு தெரியாது. ஆனா அடுத்தவன் பீரோல எவ்வளவு கணக்கான பணங்கள் இருக்கு, நகைகள் இருக்கு, அதுவா நம்முடைய நோக்கம்? நம்முடைய நோக்கம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்திய தேசம் என் வாழ்க்கையில இயேசுவை காணணும், இயேசுடைய அன்பை காணணும், இயேசுடைய வல்லமையை காணணும். இந்தியால இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த உலகத்துக்கே தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தின ரட்சிப்புக்காக, தேவனுடைய அந்த ஜனங்களுடைய மீட்புக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கைய இன்னைக்கு நீங்களும் நானும் மூலமா இந்த உலகத்துல மக்கள் பார்க்கணும். நீ நம்ம வீட்டு பக்கத்துல நம்மளை குறித்து சாட்சி சொல்றான், கேட்டு பாருங்க போய். கண்டிப்பா சொல்ல மாட்டான். ஏன்னா நம்மளுடைய பிள்ளைய நம்மளை குறித்து நல்லா சாட்சி சொல்றாரு. நம்முடைய உங்க மாமியார்கிட்ட போயிட்டு உங்க மருமக எப்படி சாட்சி கேட்டு பாருங்க. கண்டிப்பா சரி சொல்றாங்க. சோத்திரம். உங்க மருமக கிட்ட போயிட்டு உங்க மாமியார் பத்தி கேட்டு பாருங்க. நேத்து ஒரு பொண்ணு சொல்லிச்சு, எங்க அம்மா நல்லவங்க தான், என் மாமியார் தான் மோசமான. நேத்து ஒரு பொண்ணு சொல்லிச்சு என்கிட்ட. ஏன்னா எங்க அம்மா உயிரோட இருக்கிறதால தான் எங்க அம்மா என் குழந்தைய பாத்துக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் கேட்கும் போது எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனும், ஜீவானந்த ஐயான்னு ஒரு ஐயா ஏசிய சபைக்கு வந்தாங்க. தாமஸ் ராஜையா சொல்றாங்க அவங்க செய்தியில, எழுந்து நின்று அவங்க ஜீவானந்த ஐயா நகோமி ரூத்தை குறித்து பயங்கரமா செய்தி கொடுத்துட்டு கேட்டாரா, இந்த சபையில நகோமி ரூத் யாராவது இருந்தா எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னாராம். தாமஸ் ராஜையாவுக்கும் ரொம்ப ஆசையா, ஆனா நம்மளும் பாத்துடலாம் இன்னைக்கு நம்முடைய சபையில எத்தனை ரூத்து எத்தனை நகோமி இருக்குன்னு அப்படின்னு பார்த்தா சந்தோஷமான செய்தி, ஒரு பொண்ணு 2 லேடி மட்டும் எந்திரிச்சு நின்னாங்களாம். இவருக்கு ரொம்ப துக்கமா. இன்னைக்கு தேவனுடைய ஜனங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ரசிக்கப்படாத வீட்டுல மாமியார் மருமக சண்டைனா சொல்லுங்க. ஆனா அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் சொல்லுங்களா. இப்ப அமைதியாட்டீங்க பாத்தீங்களா? சில பேர் கேக்குறீங்க, எப்படிரா உன் பொண்டாட்டி உங்க அம்மாவுக்கு அடங்கி இருக்கா அப்படின்னு நீங்க சில கேள்வி எழும்புது. இங்க அதிகமாவே எழுப்போம். அப்படிதானே? நாம ஒரு விஷயத்தை விட்டுட்டோம்னா அந்த பாம்பு வாங்கி ரஜினி மாதிரி திருப்பி நம்மகிட்டே போடுவாங்க.
அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மனைவி இருக்காங்க, என் மனைவி எதுக்கு தான் நான் சொல்றேன். உடனே மார்க் பண்றாதீங்க, ஆஹா பிரச்சனை இருந்துச்சு வீட்டுல. நான் சொல்றேன், இன்னைக்குமே கூட நாங்க 2 பேரும் போய் பாக்குறோம், விசாரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நாங்க நிறைய மாற வேண்டியிருக்கு. நான் சொல்றேன் உங்களுக்கு, ஒரு ஜான் நாக்ஸர் போல, ஜான் வெஸ்லியே போல, ஜார்ஜ் முல்லரை போல. அல்லேலூயா. சொல்லுங்க, வேற ஏதாவது தீர்க்கதரிசிங்க ஊழியக்காரங்க பேர் ஏதாவது? என்னங்க என்ன ஒரு 10 நிமிஷம் பரலோகத்திலே அரை மணி நேரம் அமைதி உண்டாயிட்டுங்கிற மாதிரியே போயிட்டீங்க, அப்படியே போயிட்டல. யோசிச்சு பாருங்களேன், நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், யோசிச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு நாம ஒரு முடிவு பண்ண போறோம். அல்லேலூயா. எப்பவுமே மனக்கண்கள் திறக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா தேவனை இந்த உலகத்துல காட்டு ஒரு தீர்க்கதரிசியா நாம் மாறணும். எலிசான்னா சாதாரண எலிசா இல்லைங்க, அவன் ஒரு தேவனுக்கு அடையாளமான மனுஷன். ஆமா தானே? ஆமேன் தானே? சமாரியாவில எத்தனையோ மனுஷங்க இருந்தாங்க, ஆனா ஒரு எலிசாவை போல யாருமே இல்லை. இந்த நீங்க பைபிள் எடுத்து பாருங்களேன், பூமியிலே அவனை போல ஒருவனும் இல்லைன்னு சில பேர்லாம் வரும். நான் அந்த நேம் சொல்றேன், நீங்க அவருடைய கேரக்டர் சொல்றீங்களா? ஒரு 2 பேர். மோசே உண்மை உள்ளவன், உண்மை உள்ளவனா? அவனை குறித்து இன்னொன்னு வரும், நீ மோசையை போல சாந்த குணம் உள்ளவன் பூமியில். சரி, யோபு தேவனுக்கு பயந்து அவனை போல பூமியில ஒருவனும். சாலமோன் அவனை போல, அவனுக்கு முன்னாடியும். யோசுவா பாத்தீங்களா? இப்படி அவன் நாட்கள் அவனோட ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் அப்படிப்பட்ட மனுஷன் எதுவுமே இல்ல. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு மனுஷன் பாருங்க, அந்த நாட்கள்ல அநேகர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா சிலர் மட்டும்தான் தேவனுக்காக கொழுந்து விட்டு எறிகிறாங்க. புரியுதுங்களா? நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய மகிமை தேவனுடைய வீட்டுல இருக்க ஒவ்வொரு விசுவாசிகளும் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா மாறிடணும். ஒரு எலிசாவா அங்க போய் பாருங்க, எலிசாவா அங்க போய் பாருங்க, எலியாவா அங்க போய் பாருங்க, யோவாசனா அங்க போய் பாருங்க. எல்லாத்துக்கும் எங்க அனுப்பணும்? பக்கத்துல நம்ம சர்ச்சுக்கு அனுப்பணும். சொல்லுங்க, பவுலா, எங்க அப்பா பேர் பவுல் தான், அனுப்புங்க. அல்லேலூயா, அனுப்புங்க. யோசிச்சுப்பாங்க, நம்ம எப்படி மாட்டேன்னு தெரியுமா? காலைல எந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம், சாப்பிடுறோம், சண்டையா போறோம், கவுந்து வச்சு தூங்கிறோம், மறுபடியும் காலையில ஏறோம், வேலைக்கு போறோம், சண்டையா போறோம், தூங்கிறோம். ஏய் அவனை ஏன் தட்டு நீயா சாப்பிட்டு, ஏன் துணியை நீயா போட்ட, ஏன் சாக்ஸ நீயா போட்ட. அல்லேலூயா. ஏய் பைபிள் எங்க வச்ச? போன வாரம் இங்கதானே வச்சேன், அப்ப நீ எங்க வச்ச? எடி வரல. நான் ஆமா மாறுவோம், நிறைய மாறணும். நம்ம பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், நானும் ஏசப்பாவோட கூட சேர்ந்து அதையே விரும்புகிறேன். சொல்லுங்க, பத்தி எரியுங்க கொஞ்சம். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து அதை கொஞ்சம் சொரஞ்சிதான் விடுங்களேன். நீங்க எப்படி கை வச்சுங்க, பக்கத்துல சொல்லுங்க, பத்தி எரி. சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி பத்தி எரியுதோ இல்லையோ, கொஞ்சமாவது எரிட்டோம். உங்களுக்கு அடுத்த வாரம் சொல்லிட்டோம், எரியுதுங்க. அதுக்கு தாங்க சொல்லிஞ்சேன். ஏன்னா தேவனுக்காக கொழுந்து விட்டு எரியணும், எரியணும், எரியணும். நம்ம இப்ப நோக்கம் எல்லாம் மாறி போய் ஓடுற மாதிரி இருக்கு. அந்த பாட்டு பாடணும்ல, எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடிய அந்த நாடு. இந்த பாட்டெல்லாம் நம்மள மாதிரி யாருமே அழகா பாட மாட்டாங்க, ஆனா அந்த மாதிரி வாழவும் மாட்டாங்க. அல்லேலூயா. சரி, படிக்கலாம். அடுத்த வசனத்துக்கு நேரா வந்துருவோம். ஏசாயா 6வது அதிகாரத்துல அந்த ஒரு தீர்க்கதரிசியுடைய கண்கள் திறக்கப்படுத்து பாருங்க. அவர் தரிசனத்தை பாக்குறார். என்ன தரிசனத்தை பாக்குறார் அப்படிங்கறத நமக்கு தெரியும். அதை மறுபடியும் ஒரு தடவை வாசிச்சிருவோம் பாருங்க. ஏசாயா 6வது அதிகாரம், கண்கள் திறக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனை பாருங்க. இது நான் சுருக்கமா சொல்லிட்டு முக்கியமான ஒரு விஷயத்தை கடைசியில சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 6 படிக்கலாமா? எடுத்தவங்க. மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். தங்கச்சி, இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம மீண்டுமா இந்த வார்த்தையை சொல்ல போறோம். சேனைகளின் கர்த்தர்
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால். கூப்பிட்டு சொல்லுங்க, கூப்பிட்டு சொல்லுங்க, பக்கத்துல கூப்பிட்டு சொல்லுங்க. பூமி அனைத்தும் உங்களால் உங்களால் மகிமையினால் நிறைந்திருக்கிறது. சொல்ல, இந்த மகிமை யாருதான்? ஆமா, சொல்லுங்க. இதை கூப்பிட்டு கூப்பிட்டு நம்ம அப்பப்ப சொல்லணும். சரியா? அப்பப்ப மறந்துடும். சரிதானா? நெக்ஸ்ட், நம்ம கூப்பிடும் போது எப்படி கூப்பிடணுமா? நம்ம எப்படி கூப்பிடுறோம்? அவர் கொஞ்சம் கூப்பிடுங்க, அவர் கொஞ்சம் கூப்பிடுங்க. அப்படி இல்ல, கூப்பிடுறது தேவ மகிமையினால் இந்த பூமி நிறைந்திருக்கிறது அப்படின்னு கத்தணும். அல்லேலூயா. எல்லாம் ஒரு தடவை சேர்ந்து கத்தலாமா? சொல்லுங்க, தேவ மகிமை. அல்லேலூயா. கூப்பிட்டு சொல்லுங்க. சரியா? அடுத்து இங்கதான் நம்ம காரியம் பார்க்கிறோம். இதை நம்ம சத்தமா சொல்ல வேண்டாம், வீட்டை தனியா போய் சொல்லிக்கோங்க. பாருங்க, என்னன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி 5வது அதிகாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு தெரியுமல்ல, அதிகாலையிலே சாராயத்தை தேடி நாடி ஓடுகிறவர்களுக்கு, வீடு மேல் வீடு கட்டுறவர்களுக்கு. இது 2வது வீடு கட்டுறான். ஐயோ, வசனத்துல இருந்து ஐயோ, அவன் எப்படி வீடு கட்டலாம்? கழிச்சு வரைக்கும் வாடகைல இருந்து சாவிட நீ. அப்புறமா ஒரு பாட்டு கூட நம்ம பாடுவோம்ல, கூடார. போன வாரம் நான் கூட பாருங்க, கூடார வாசிக்கலாம் கழிச்சு நான் கூடார வாசித்தான் போறேன். நான் யாக்கோபு போல, யாக்கோபு குணசாரி, நீங்க கூடார வாசிமா இருந்தான். ஆனா இங்க பாருங்களேன், எல்லாத்துக்கும் ஐயோ, அவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ. இந்த ஐயோ எல்லாம் கரெக்ட் தான். ஆனா தேவனை, அந்த உசியா ராஜா மரணம் அடைகிறார், அந்த சம்பவத்துல நம்ம போக வேண்டாம். தேவனை தேவனுடைய அந்த தரிசனத்தை பார்த்துட்டு உடனே இந்த மனுஷனுடைய காரியங்கள் என்ன நினைக்குதுன்னா, பாருங்க, உண்மையா மனக்கண்கள் திறக்கப்பட்டு தேவனை பார்க்கிறவன் அதற்கு முன்பாக நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ இப்படி கை காட்டிக்கிட்டே இருந்திருப்பான். ஆனா தேவனை பார்த்த உடனே அவன் ஒன்னு வார்த்தை சொல்லுவான், ஆண்டவரே நான் தெரியல. சொல்லுங்க பாப்போம். இதை நீங்க பக்கத்துல சொல்ல வேண்டாம், இதை நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் தெரியல சொல்லுங்க. எல்லாரையும் நீ சரியில்லை, நீ சரியில்லை, ஐயோ ஐயோ. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிற அநேகர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ சரியில்லை, அவனுக்கு தெரியுமா அவன் சரியில்லை, இவன் தெரியுமா இவன் சரியில்லை, உனக்கு தெரியுமா நீ சரியில்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கிட்ட ஒருத்தன் வந்தான், ஆண்டவரே என் சகோதரன், அவருடைய கண்கள்ல என்ன இருக்கு சொல்லுங்க? உத்தரமா துரும்பா? துரும்பு. துரும்பு இருக்கு, அதை எடுத்து போட நான் போய் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க வேற. சரியா? இது கூட தேவ சித்தம் தான். கர்த்தர் சொன்னா போய் சொல்லுவாரு. சொல்லட்டுமா? ஆண்டவர் பாப்பாரு, என்ன பையன்டா நீ, இதை கூட என்ன கேட்டுதான் செய்யணும்னு விரும்புறியா? உன்ன மாதிரி ஒருத்தர் இருந்தானா அது போதும்டா. அடுத்தவங்களை குறை சொல்றது கூட ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு, ஆண்டவரே இந்த ஜெபத்தை நான் சொல்றேன், இப்போ அதை பார்த்துட்டேன், ஜெபம் நீங்க அனுமதிச்சா போய் சீட்டு போடுறேன். இப்போ ஆம் இல்லை, சீட்டை போட்டுட்டு இவரே எடுத்துருவாரு. ஆமி தெரியாது, சீட்டை போட்டு சொல்றேன். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, ரெண்டுமே கிடையாது, கையை வெட்டுருவோம் சீட்டு போட்டினா. என்ன பண்ணும் ஆண்டவரே, என்ன பண்ணும் ஆண்டவரே? வேற எப்படியாவது சொல்லட்டுமா? கர்த்தருடைய ஆவியாவது சொல்லுகிறா, சொல்லட்டுமா? ஆண்டவர் சொன்னாரு, இப்ப நான் உனக்கு சொல்றேன், கர்த்தருடைய ஆவியாக சொல்லுகிறார், உன் கண்ணுல உத்தரம் இருக்குது. அண்ணனே பயந்தான் அவன். பக்கத்துல பசங்க அடுத்தவங்க குறை பேசுறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் கொஞ்சம் கையை பிடிச்சிருங்க ப்ளீஸ். அப்புறம் நான் டென்ஷன் ஆயிருவேன். நான் ஆவரம் யார் ஆயிருவா? முகத்தை பாருங்க, பாத்துட்டீங்களா? இல்ல இப்போ பிடிக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐயோ உன்னை பத்தி நிறைய பேசிக்கிறேன். சொல்லுங்க, முகத்தை என்ன பாத்தீங்கன்னா அப்புறம் நான் பயந்துருவேன். இத்தனை பேரும் என் மேல வந்தீங்கன்னா சொல்லுங்க, முகத்தை பார்ப்பான். நீ எவ்வளவு பேசிக்கிற அவளை பத்தி சொல்லுங்க. அடுத்தவங்க பேசுறதுக்கு முன்னாடி உங்க ஒரே கொஞ்சம் பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, எங்க சபையில நீ பெரிய எழுப்புதல் வெயிட்டிங்ல இருக்குது. ஆண்டவரே, எங்க மக்களை யாரு நினைச்சீங்க? நீங்க தன்னை உணர்கிற மக்கள். ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. எங்க மக்கள் ஏசாயாவை போல. ஆண்டவரே, நான் சொல்ல ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, எங்க மக்கள் ஏசாயா தீர்க்கதரிசியை போல. அவர்கள் மற்றவர்கள் குறைகளை அல்ல. இந்த தரிசனத்துக்கு அப்புறம் ஏசாயாவுடைய தீர்க்கதரிசனத்தை பாத்தீங்களே,
உலகத்தின் மீட்புக்காக பெரிய திட்டத்தை வைத்துக்கிற இயேசுடைய பிறப்பை சொல்லாதீங்க. தேவனை கண்ட மனுஷன், தேவனுடைய சமூகத்துல மனக்கண்கள் திறக்கப்பட்ட மனுஷன், தேவனுடைய மீட்புக்காக தரிசனங்களை காண்கிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. பக்கத்துல போய் சொல்லுங்க, இனிமே பாருங்க என்ன சொல்லுங்க, யாரை பத்தி பேச மாட்டேன் சொல்லுங்க. நான் இந்த வருஷம் நான் எடுக்கிற முதல் தீர்மானம், யாரை பத்தியுமே குறை பேசக்கூடாது. 12:1 ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அல்லேலூயா. அப்படியே அந்த 2012 உள்ள போயிட்டு பத்தியா வாரதே சரியில்லை பத்தியா அங்கேயே நாளுக்கு நாள் அற்புதமா என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்ன ஒரு மகிமை. ஏன் டைம்ல நீங்க திருடுவீங்க பொழுது. நாளுக்கு நாள் புறம்பான மனுஷன் அழிந்தும், புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்தும் இல்ல, ஒரேடியா அழிஞ்சும். உள்ளான மனுஷன், ஆமா யோசிச்சு பாருங்க அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும். தேவனை குறித்தே மாத்திரம். அது அதிகமா தேவனோடு ஜெபிக்கிறவங்க நீங்க கவனிச்சு பாருங்க, அதிகமா தேவனோடு இருக்கிறவங்கள அவங்க அதிகமா யாரை பத்தி குறை பேசவே மாட்டாங்க. நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படிப்பட்ட ஆட்கள்? கையை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். அப்படியே நான் பார்த்திருக்கிறேன். கையை உயர்த்தாத போதே தெரிஞ்சுது நம்ம இன்னும் யாரையும் அப்படி பார்க்கல. ஆனா ஏன் நம்ம அதுவா இருக்க கூடாது? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க மாத்திரம் நோக்கி பார்த்து உங்க குறித்தே பேசி. சில ஆட்கள் இப்படி குறை யாரை பத்தியும் குறை பேச மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டா எங்க போயிடலாம், கத்தேட்டியா போயிடலாம், நீ சரியில்லை. ஆனா இன்னைக்கு நான் சொல்லுவேன், உண்மை போல என்ன மாற்றிடுங்க ஆண்டவரே. ஆமேனா? நேற்று எப்படி கேட்டான், அப்பா ரத்த சாட்சியா சாகும்போது வலிக்காதாப்பா? அவங்களெல்லாம் ஏசப்பா ஒன்றும் பண்ண மாட்டாராப்பா. வலிக்கும் தான்டா, வலிக்கும் தான். நைட்டு 11:30 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது. வலிக்கும் தான்டா, கண்டிப்பா வலிக்கும் தான். ஆனா சொல்றேன்டா, ஏசப்பாக்காக இந்த உலகத்துல நம்ம கொஞ்ச நாள் தாண்டா வாழுவோம். ஒரு ஆண்டவர் உனக்கு எத்தனை நாள் வச்சிருப்பாரோ, எனக்கு எத்தனை நாள் வச்சிருப்பாரோ தெரியாது. ஆனா ஆண்டவர் கூட வலியை சகிச்சு, பாட சகிச்சு, போராட்டத்தை சகிச்சு உண்மையா வாழும் பொழுது நித்தியமா தேவனோடு கூட அழியாமலே. ஆமென். இது எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. அடுத்து முதல்ல நம்முடைய கண்கள் திறக்கப்படுறது என்னன்னா, தேவனுடைய பாதுகாப்பு எனக்கு இருக்குங்கிறத உணரும்படி. இரண்டாவது என்னுடைய கண்கள் ஏன் திறக்கப்படணும்னா, மற்றவர்களை அல்ல, நான் தேவ திட்டத்தை அறியும்படி, இந்த உலகத்துக்கு பெரிய காரியத்தை செய்யும்படி. அதுக்கு நான் நிறைய பேச விரும்பல. கடைசியா என்னை ரொம்ப அழ வச்ச ஒரு சம்பவம் தான், அது உங்களையும் அழ வைக்கும் நான் நம்புறேன். தெரிஞ்ச சம்பவம் தான். வாசிக்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரம். அங்கே ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு தம்முடைய சீஷர்களை சந்திக்கிறார். இந்த சம்பவம் கண்டிப்பா எல்லாருடைய மனசை தொட்ட சம்பவம் தான். அல்லேலூயா. இது எத்தனை பேர் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க? உங்க கையை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். எனக்கு என்னன்னா, ஐயா இத ஒரு தடவை கொருக்குப்பேட்டை சபையில இந்த சம்பவத்தை எடுக்கும்போது மற்றவங்க எல்லாம் எப்படி கவனிச்சாங்கன்னு தெரியல. உண்மையாவே மனசெல்லாம் இந்த சம்பவம் என்ன ஆகுது. ப்ளீஸ் உங்களுக்கு சின்ன ரிக்வஸ்ட் நான் வைக்கிறேன். யாரு செய்தி கொடுத்தாலும் ஆண்டவர் என்னோட பேசுகிறான்ற மனநிலையோட கேட்க ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன், அந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தின் நாளாக இருக்கும். ஆமேனா? இந்த சம்பவத்தை பாருங்க. 21ஆம் அதிகாரத்துல, இந்த 20ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் உயிர் தருகிறார், சீஷர்களை சந்திக்கிறார். அந்த சீஷர்களை சந்திக்கும் போது யார் அங்க இல்ல? தோமா இல்ல. தோமாவுக்காக ஆண்டவர் மீண்டும் வருகிறார். எனக்கு என்ன ஒரு கேள்வினா, ஒரு தெய்வம் உயிர் தெழுந்துட்டு ஒரு சாதாரண மனுஷங்களுக்காக இல்ல அவருடைய சீஷர்களுக்காக இவனை நம்பணும் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் சொன்னதெல்லாம் திருப்பி செய்யறாரு பாருங்க. அவரு யாரு? இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை உலகத்துல பார்த்ததுண்டா? இந்த மாதிரி மனுஷனை நேசிக்கிற இந்த தெய்வத்தை பார்த்ததுண்டா? ஒரு தெய்வம் உயிர் தெழுந்த தெய்வம். அது கூட என்ன இல்ல, ஒரு சரீர பிரகாரமான இல்ல, உயிர் தெழுந்துட்டு பேதுரு கிட்ட காட்டுறாரு, எல்லாத்தையும் காட்டுறாரு. தோமா இல்ல, தோமாக்காக மறுபடியும் காட்டுறாரு. பாருடா
காட்டிட்டு மறுபடியுமா இவெல்லாம் காட்டிட்டு தேவ தரிசனத்தை காட்டிட்டு இப்படி செய்ய போறேன் அப்படி செய்ய போறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன கேள்வி மட்டும், ஆண்டவருடைய சத்தத்தை தெளிவா நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் மகளே மகளே இந்த சத்தத்தை நீங்க கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர். அதோட பெரிய சந்தோஷம் ரியாக்ஷனே இல்லாம உட்காந்துருக்கோம் பாத்தீங்களா? நீங்க தான் பேசுனீங்க அந்த நமக்கெல்லாம் சிம்சோனோட அப்பா கொண்டாடி போய் சொல்லுது, நான் தேவனை கண்டேன். சரி, எப்ப கண்டேன்? தேவ தூதனை கண்டேன், நானும் வா. உடனே இவங்களுக்காக மறுபடியும் தரிசனம் ஆகுற உடனே உன் பிள்ளை பிறக்க போது இப்படிலாம் வா, இப்படிலாம் வாழும், இப்படிதான் திட்டம் இருக்கு எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே சிம்சோன் அப்பா சொல்றேன், என்ன தெரியுமா, தேவனையே கண்டோம், செத்தே போயிடுவோம். ஹேய், இப்பதான் திட்டம் அறிவிச்சு பெரிய காரியம் செய்ய போறேன் அப்படி இப்படின்னு சொன்னா தேவனை கண்டே செத்தே போயிடுவேன். நீ சாவறதுக்காக உனக்கு தரிசனம் ஆகிறார் ஆண்டவர். உன்னை கொண்டு அநேக கோடிகளை வாழ வைக்கல கர்த்தர் தரிசனம் ஆகிறார். உன்னை கொண்டு பெரிய திட்டங்களை வைக்கல கர்த்தர் தரிசனம் ஆக. உன்னை சாகடிக்கவா? அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் மீண்டும் தரிசனம் ஆகிட்டு எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு எல்லாம் இதை பாத்துக்கடான்னு சொல்லிட்டு போனா 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இவைகளுக்கு பின்பு இயேசு கடற்கரையிலே மறுபடியும் வெளிப்படுத்தின விவரமாவது பாருங்க, சீமோன் பேதுருவும் திதிமேனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரனாகிய நாத்தான்வேலும் 2 பேரும் கூட்டிக் கொண்டு சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார். கொல்ல வேணாம், பக்கத்துல கொல்ல வேணாம் இல்ல. எனக்கு என்ன, நான் உயிர் தெழுந்த இயேசுவை பார்த்துட்டேன். நான் சொல்ற அந்த கொஞ்சம் ஃபீலிங் உங்களுக்கு புரியுதா? புரியுதா? என்ன புரியுது? உயிர் தெழுந்த இயேசுவை பார்த்துட்டேன், உயிர் தெழுந்த இயேசுவை பார்த்துட்டேன். அப்படியே தானே ஓடணும், அப்படியே தானே ஓடணும். பயம் போச்சு, கவலை போச்சு, சந்தேகம் போச்சு, எல்லாம் போச்சு. தோட்டம் பார்த்துட்டேன், எல்லாம் பார்த்துட்டேன். இனிமே பாரு என் வாழ்க்கை மறுரூபம், அப்படி இப்படி தானே ஓடணும், அப்படிதானே ஓடணும். அல்லேலூயா, ஆமாவா இல்லையா? போன வாரம் தீமன் சுந்தர் ஐயா விட்ட டோஸ்ல இந்த வாரம் சீக்கிரம் வந்துட்டோம் பாத்தீங்களா எல்லாரும்? ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஆமான்னு மன திரும்பி வந்தீங்க? ஆனா எனக்கு தெரியும் 3வது வாரம் அப்படி வரமாட்டீங்க. அல்லேலூயா. அதை கேட்டு சில குரூப் லேட்டா வந்து பாருங்க, அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. என்ன டோஸ் விட்டாலும் அல்லேலூயா. இப்ப இயேசுவையே நம்ம பார்த்துட்டோம்னா எப்படி இருப்போம்? எப்படி தங்கச்சி இருப்போம்? ஒருத்தர கேட்ட இயேசு நீ பார்த்துட்டா என்ன பண்ணுவேன்? அப்படியே கூட்டு போயிடுங்க, உன்னை கொல்ல வேணா, உன்னை பார்த்தாலே சாவணுங்க. யோவானும் பார்த்துட்டாரு செத்தவனு போலான்னு, தானியலும் பார்த்துட்டாரு செத்தவனு போலாரு. அட பாருங்களா, நீங்க தான் சொல்றீங்க சாவ போறேன்னு. என் தெய்வம் வாழ வச்சு ஆசீர்வதிக்கிறவர், திட்டங்களை நிறைவேற்றுகிறவர். பொறுமையா சாவலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பொறுமையா சாவலாம். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. அவரே வந்து வெயிட் பண்றாருன்னா நம்மளே கூட. நான் சொல்றேன், வாழ வச்சு அழகு போக்க. இப்ப எல்லாம் போய் மீன் பிடிக்க போயிட்டாருங்க. பாப்பா மீன் பிடிக்க போலாம், சரியில்லப்பா இந்த ஊழியம், சரியில்லப்பா இந்த பாப்பான்னு போட்டு போறோம், தனியா போக வேண்டியதானே. எல்லாத்தையும் கூப்பிட்டு வரப்போறாரு. வா நீ தரிசி ஏசப்பா பார்த்தல, ஆமா பார்த்து, நான் தான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு போயிட்டார. காணவே காணும், வா வா சொல்லிட்டு மீன் பிடிக்க போயிட்டு நம்ம ஆளை வெயிட் பண்றாரு. இவங்க என்னதான் பண்றானுங்கன்னு ட்ரை பண்றானுங்க. மறுபடியுமா பைபிள் சொல்றது அவர்கள் இயேசுன்னு அறியாதவே இருந்தாங்களாம். பக்கத்துல பா சொல்லுங்க, உங்களை மாதிரியே இருக்கிறாங்க சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் வந்து எப்பா வந்து இந்த சொல்றது இந்த அன்புக்காகவே ஆண்டவருக்காக சாகவே உண்மையா வாழ்ந்து செத்துடணும். உண்மையா வாழ்ந்துடணும். பிள்ளைகளே, சாப்பிட ஏதாவது இருக்குதா? ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். உயிர் தந்த ஆண்டவர், தரிசனங்களை தந்த ஆண்டவர், வெளிப்பாடுகளை தந்த ஆண்டவர், ஊழியத்தை தந்த ஆண்டவர். பிள்ளைகளே, நான் பட்னியா இருக்கேன்பா, நான் பசியா இருக்கிறேன்,
உலகத்துக்கே சோறு போடுற ஆண்டவர் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நிக்கிறார். அந்த மகிமையோட வீட்டு பிள்ளைகளுக்கு வந்து நிக்க கேட்கிறார். பிள்ளைகளே சோர்ந்து போயிட்டீங்களோ? பிள்ளைகளே, தரிசனம் தந்தேனே, தேவ திட்டத்தை சொன்னேனே, என்னை காண்பித்தேனே, ஊழியத்தை உறுதிப்படுத்தினேனே, நான் மீண்டும் வந்து உங்களை தேவையோடு நிக்கிற சாதாரண மனுஷனை போல கேட்கிறேன். ஆண்டவனை பார்த்து கேட்கிறார், சாப்பாடு ஏதாவது இருக்கா? ஆனா மகிமை என்னன்னா, இந்த சாப்பாட்டை எங்க அப்பாவே உருவாக்கிட்டாங்க. சாப்பாடு கேட்டா நம்ம தானே சாப்பாடு கொடுப்போம். நம்ம ஆண்டவர் சாப்பாடு கேட்டுட்டு சாப்பாடு கேட்காதவங்களுக்கு சாப்பாடு போடுறோம். கண்கள் திறக்கப்படணும். அல்லேலூயா. உயிர் தெரிந்த ஆண்டவருக்கு இப்படி எல்லாம் வேலை செய்யணும் அவசியம் இருக்கா? வேற பேதுரு இல்லையா? நம்ம ஐயா ஒரு தேவ தூதர்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் பரலோகத்துல தேவ தூதர்கள் ஆண்டவர் பார்த்து கேட்டாங்களாம். ஒரு சம்பவம் தான், அது ஒரு உதாரணத்துக்காக. ஆண்டவர், இந்த பேதுரு பின்மாற்றமா போயிட்டாரு, எல்லாம் ஒருத்தம் போயிட்டான், நான் போய் வந்து தேவ தூதர்கள் இறங்கி அடிச்சு காலி பண்ணி ரட்சிப்பு என்ன பண்ணிடுறோம்? ஆண்டவர் சொன்னான், இல்ல எந்த பேதுரு விட்டு போனா அவனை கொண்டுதான் செய்வேன். இன்னைக்கு காலையில நான் உங்களுக்கு சொல்றேன், நீ எத்தனையாய் ஆண்டவரை விட்டு போகணும்னு நினைச்சாலும் உன்னை விட்டு கொடுக்காத ஆண்டவர் இந்த காலை வேளையில வந்து உன்னை நேசிக்கிறார். நீ எத்தனைதான் ஆண்டவர் விட்டு போகணும்னு நினைச்சாலும், சோர்ந்து போய் விழுந்து போய் கிடந்தாலும், பிள்ளையே பிள்ளையே பிள்ளையேன்னு வந்து நிக்கிறார் ஆண்டவர். ஏன்னா உனக்காக கத்தர் எதையும் இழக்க ஆயத்தம். ஆனா உன்னை இழக்க ஆயத்தம் இல்லை. இந்த உலகத்துல உனக்கு உள்ளது எதுவும் ஆண்டவருக்கு வேண்டாம், நீ மட்டும்தான் வேண்டும். ஆனா இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு உனக்கு உள்ளதுதான் வேணும், நீ வேண்டாம். அல்லேலூயா. ஒரு நிமிஷோட எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே செய்யா ஐயாவும் தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் கதறுகிறேன் ஐயா.